அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தன்னையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் பாடல் 6 பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் இந்த 6ஆம் பாடலை பாடுகின்றேன். பின்பு நாம் விளக்கத்தை பார்ப்போம். ஏகமோ அன்றி அநேகமோ என்றும் இயற்கையோ செயற்கையோ சித்தோ தேகமோ பொதுவதோ சிறப்பதோ பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ யோகமோ பிரிவோ ஒளியதோ வெளியோ உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வலுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. இதுதான் இந்த 6வது பாடல். இந்த பாடலில் வள்ளல் பெருமான் ஒவ்வொரு இந்த இரட்டைத்தன்மையை சொல்கிறாங்க. அதாவது எதிரும் புதிருமாக இருக்க மாதிரி உள்ள வார்த்தைகளை போட்டு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஏகமோ அநேகமோ, இயற்கையோ செயற்கையோ, சித்தோ தேகமோ, பொதுவதோ சிறப்பதோ, பெண்ணோ திகழ்ந்திடும் ஆனதோ அதுவோ, யோகமோ பிரிவோ, ஒளியா வெளியோ, ஒளியதோ வெளியோ அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்றத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல ஏகமோ அன்றி அநேகமோ, ஏகம் அநேகம் இது ரெண்டையும் சொல்கிறாங்க. அதாவது கடவுள் ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு பொருளிலும் உள்ளும் புறமும் இருக்கின்றார். உள்ளே இருக்கும்போது ஏகமாக ஒளியாக இருக்கின்றார். வெளியில் பல பொருட்களில் பல தோற்றங்களில் அநேகமாக இருந்து விளங்குகின்றார். இவ்வாறு பலவாக அநேகமாக இருக்கும் அந்த இறைவன் ஒளிமயமான அந்த ஒரே கடவுள், அந்த ஒளிமயமான அந்த ஒரே கடவுள் தான். அதாவது இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒளிமயமாக உள்ளில் இருக்கக்கூடிய அந்த ஒரே கடவுள் தான் புறத்தில் பல பொருட்களாக அநேகமாக விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. சரி, அடுத்து இயற்கையோ செயற்கையோ அப்படின்றாங்க. அதாவது நமது உடலும் உலகப் பொருட்களும் இறைவனின் திருவருளின் விளைவு. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் கடும் தவம் இயற்றி இந்த யோகிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த உடலையும் உலகப் பொருட்களையும் தனி அப்படின்ற அந்த எண்ணத்துலேயே இருந்து கடுந்தவம் இயற்றி அதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, கரைந்து போயிட்டாங்க. கரைந்து துறந்து அந்த உடலையும் உயிரையும் துறந்து மறைந்தே போனாங்க. அப்போ சுத்த சன்மார்க்கத்தில் இவர் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி துறவு நிலை தேவையில்லை. இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே கடவுள் நிலையை பெற்று அம்மையம் ஆகலாம் அப்படின்றத தெளிவாக சொல்லுது. சரி, இப்போ அடுத்து சித்தோ தேகமோ, அதாவது உயிருக்கும் உயிராக இருக்கும் கடவுள் தன் இயலாகிய கருணையை உயிர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக உயிரின் உடலாகவும் மற்ற பொருளாகவும் விளங்குகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு அகத்தில் இருக்கும் அருட்பெரும் ஜோதியுடன் ஒன்றி அருள் ஒளியை அநேகமாக பெருக்கி கொண்டு வாழ்வதே சுத்த சன்மார்க்கம். சுத்த சன்மார்க்கத்துக்கு வள்ளல் பெருமான் எவ்வளோ தெளிவாக அந்த டெஃபனிஷன்லாம் கொடுக்குறாங்க பாருங்கள். சரி, இப்போ அடுத்து பொதுவதோ சிறப்பதோ, பொதுவாக எங்கும் நிறைந்து விளங்கும் பழம்பொருள் சிறப்பாக நம் சிறநடுவில் சிற்சபையில் எழுந்தருளி இருக்கின்றது. சிற்சபையில் பொதுவில் அருட்பெரும் ஜோதி அருள் பெற்று அநேகமாக சிறப்பாக எல்லா உயிர்களிலும் வாழ்வது இதுதான் சுத்த சன்மார்க்கம். சரி, இப்போ அடுத்து பெண்ணோ ஆனதோ அதுவோ 3 சொல்கிறாங்க. பெண் ஆண் அது. அப்போ என்ன அது சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது அருள் இன்ப வாழ்வு பெறுவதற்காக கடவுள் அந்த அருட்பெரும் ஜோதி எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்ணியல் உடம்பாகவும் ஆணியல் உயிராகவும்
இவ் இரண்டும் அற்ற உள் ஒளியாகவும் இருக்குது. இப்போ 3 சொல்லிடுறாங்க. பெண், ஆண், அது அப்படின்றாங்க. அது 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணியல் உடம்பு, ஆணியல் அறிவு, அதாவது பெண்ணியல் உடம்பு, ஆணியல் உயிர், இவ்விரண்டும் மற்ற உள் ஒளி. சரி, இப்போ அடுத்து யோகமோ பிரிவோ அப்படின்றாங்க. கடவுளை விட்டு நம்ம எப்பயுமே பிரிஞ்சு இருக்கிறது இல்லை, ஆனால் ஒன்றாக தான் நம்ம எப்பயுமே இருக்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்து அவருடைய அருளை பெற்று வாழணும். இதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. கடவுள் யோகமோ அப்படின்னா சேர்ந்து இணைந்திருப்பது, பிரிவுனா பிரிந்திருக்கிறது. கடவுளும் நாமும் பிரிந்திருக்கல, 2 பேரும் ஒன்று தான். இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் வள்ளல் பெருமான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு வராங்க. பிரிச்சே இல்லை, உள்ளே இருக்கிறது அவர் தான், நம்ம அவரும் வேற வேற இல்லை. நான் தானானேன் சொல்லி நிறையா பாடல்களை சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து யோகமோ பிரிவோ பார்த்துட்டோம். அடுத்து ஒளியோ வெளியோ, அதாவது சித்தர்கள் தங்களுக்கு வெளியே ஒளியாய் இருக்கும் நிலையே கடவுளின் இயற்கை என்று நம்பி அந்த ஒளியுடன் ஒளியாக கலந்து கரைந்து மறைந்து போனார்கள். அதாவது அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, வெளியில் தான் இருக்குது கடவுள் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி பயணித்து அதிலே கரைஞ்சு மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாங்க, இந்த சிற நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒளியாக அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு அந்த அவருடைய அருளை பெற்று அநேகமாக அனைத்து உயிர்களிலும் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்வது. இதைத்தான் அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாரு. இந்த உண்மையை உணராமல் மற்றவங்கெல்லாம் ஓரளவு இந்த கடவுள் தன்மையை உணர்ந்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அதில் உண்மை இல்லை. அவங்களால இவர் சொல்கிற அந்த அருட்பெரும் ஜோதியை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படின்னு தான் இந்த வரிகளில் என்ன சொல்கிறாரு, உரைப்பது எற்றோ என உணர்ந்தோர் ஆகமோடு உரைத்து வலுத்த நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி என் அரசே. அப்போ இவரே ஞானசரியில் தெளிவாக 2 பாடல்களில் நம்ம இந்த அருட்பெரும் ஜோதியின் அந்த சிற்சபை நடத்தை அந்த கண்டு தெரிந்து நம்ம அந்த சிற்சபை நடத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம்னு 2 பாடலை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த பாடலை பாடி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அதாவது பாடல் 20-21 ஞானசரியை. குறித்துரைக்கின்றேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் கோணும் மனக்குரங்காலே நாணுகின்ற உலகீர் வெறித்த உம்மால் ஒரு பயனும் வேண்டுகிலேன் எனது மெய்யுரையை பொய்யுரையாய் வேறு நினையாதீர். பொறித்த மதம் சமயமெல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர். சிவம் ஒன்றே பொருள் என கண்டறிமின். செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின். சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. இது 20வது பாடல். 21வது பாடலில் சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம். சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர். உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலிரே. வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே. அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனும் சம்மதியா சார்ந்திடும் அம்மரணம் அதை தடுத்திடலாம் கண்டீர். தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. பாருங்கள், இந்த 2 பாடல்களையும் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். மரணமில்லா பெருவாழ்வை தடுத்திடலாம் கண்டீர். தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. அதுக்கு முந்தின பாடல் என்ன சொன்னாங்க, செறித்திடு சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே. அதாவது சித்திகள் எல்லாத்தையும் பெறணும்னா நம்ம என்ன செய்யணும், சிற்சபை நடத்தை தெரிந்து துதித்திடுமின் அப்படின்றாங்க. மரணமில்லா பெருவாழ்வை பெறணும்னா என்ன சொல்கிறாங்க, தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. இங்கே சொல்கிற வள்ளல் பெருமான் நீங்கள் சொல்கிறது அதுதான். நம்ம எதுலையா போய் இதா அதான் அப்படின்னு சொல்லி சித்தோ தேகமா இயற்கையா செயற்கையா ஏகமா அதா இதான்னு போய் குழம்ப வேண்டியதில்லை.
இந்த சிற்சபையில் விளங்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை, அந்த ஒளியை நம்ம வந்து என்ன பண்ணணும், தெரிந்து துதித்திடுமின்றாங்க. அதுக்கு தான் இந்த பயணம். அது வந்து அதை தெரிந்து அந்த உள்முகமாக போய் இப்போ நம்மளுக்கு வந்து வெளியவே இருக்கிறதுனால உள்முகமாக அவ்வளோ போக முடியல. ஏன்னா அந்த உணர்வுகள்லாம் தடித்து இருக்குது. அது வந்து உணர்வுகள்லாம் நுட்பமாகி நம்ம வந்து சாந்தம் அந்த நிலைக்கு வரணும். அதெல்லாம் வந்தால் தான் நம்ம வந்து உள்முகம்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம புறத்துலேயே போய் சுற்றி வீணாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து வள்ளல் பெருமான் சொல்ல வர விஷயம் அதுதான். இந்த சிறநடுவில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து அந்த சிற்சபையில் வந்து அந்த அருட்பெரும் ஜோதியை நாம் காண வேண்டும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த பாடல் வரிகளும் அதான் சொல்லுது. அதாவது ஆகமோடு உரைத்து வலுத்து நின்று ஓங்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. மற்ற சிறநடுவில் அந்த இருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு அந்த அருளை பெற்று அந்த அக வடிவு இங்கு அனக வடிவாகி அப்படின்றாங்கல்ல, அந்த உள்ளே இருந்து நம்ம அருஜோதியை பெற்று அனகமாக எல்லா உயிர்களிலும் போய் வள்ளல் பெருமான் சொல்லுவது போல, நான் உனது அருளை பெற்றுக்கொண்டேன், இனி எல்லா உயிர்களிலும் எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்ளுவேன் அப்படி சொல்கிறாங்கல்ல, அந்த நிலையை நம்ம வரணும். இதுதான் இந்த வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அட்டகம் 7வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.